வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆக்சிடென்ட் ஆனது அவங்களுக்கு, ஆனா ஆனா வலியை எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நிம்மதியா உட்காரவும் முடியல, நிக்கவும் முடியல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு கால் வலிக்கலையா அத்தை? ஏண்டி வயிற்றுச்சல கொட்டிக்கிற? எனக்கு இருக்கிற கால் வலிக்கு எங்கேயாவது ஹாயா படுத்துக்கிட்டு உன்னை கால் அமுக்கி விட சொல்லலாமான்னு தோணுது. ஆனா நிலைமையை பாத்தியா? என்னால நிம்மதி உட்கார கூட முடியல. நான் ஏதாச்சும் சொன்னா சரளாவை பத்தின கவலையே எனக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக இன்னும் எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பிரக்யோட அம்மாக்கு தானே. நாம எதுக்கு நிக்கணும் அத்தை? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. எல்லாம் நம்ம தலையெழுத்து. அப்புறம் டாக்டர், நீங்க ரிப்போர்ட்ஸை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா இன்னொரு உதவியும் செய்யணும். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப கால் வலிக்குதான். அது என்னன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல டாக்டர். வீட்டு வேலை எல்லாத்தையும் பாக்குறதால நேத்து கொஞ்சம் இடுப்பு வலி. இன்னைக்கு அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா காலுக்கு இறங்கிடுச்சு. இவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. நீங்க ரிப்போர்ட் பாருங்க. ஆமாமா, எனக்கும் ஒண்ணும் இல்ல. 2 காலும் நல்லா இருக்கு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இன்னும் 2-3 ரிப்போர்ட்ஸ் வரணும். அதோட எம்ஆர்ஐ ஸ்கேன் வரணும். அதெல்லாம் பார்த்தா தான் கிளியரா தெரியும். டாக்டர் சார், அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எப்போ வரும்? இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துடும். டாக்டர், அவங்களுக்கு எப்போ நினைவு திரும்ப? முதல்ல ரிப்போர்ட்ஸ் வரட்டும் சார். அதை ஸ்டடி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஏன் இன்னும் நினைவு திரும்பல, எப்ப திரும்பும்னு சரியா சொல்ல முடியும். சார் சார், என்னாச்சு சார் அங்க என்னப்பா விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? என்னன்னு சொல்லு. வெளியே அவுட் ஹவுஸ்ல அது ரொம்ப வருஷமா பூட்டி தானே கிடக்கு. இப்ப அதுக்கு என்னாச்சுப்பா? அந்த பூட்டு உடைய போகுது. என்னது? அங்க திருட்டு போயிடுச்சா என்ன? இல்லங்கம்மா, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்கள நான் எவ்வளவு தடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க என் பேச்சை கேட்கவே இல்லம்மா. அதுக்கு மேல அவங்களை எதுக்குற தைரியமும் எனக்கு இல்ல. ஏய், நீ யாரை தடுத்த? யாரும் உன் பேச்ச கேட்கல. சார், அதை நீங்களே நேர்ல வந்து பாருங்க சார். அவங்க வெளியில தான் இருக்காங்க. யாரு? யாரா இருக்கும்? எவ்வளவு தைரியம்! இந்த வீட்டோட அவுட் ஹவுஸ் பூட்டை உடைக்கிறாங்களா? அபிக்கு பயந்து இந்த வீட்டு ஆளுங்களே அந்த பக்கம் போக மாட்டாங்க. வேற யாரா இருக்கும்? சரி வா, வாங்க போய் பார்க்கலாம். என்னடா கதை ட்ராஜடியா போதேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள ட்விஸ்ட் வந்துருச்சா? நீ எங்கடி முன்னாடி ஓடுற? என் பின்னாடி வா. நீங்க வரதுக்குள்ள விடிஞ்சிரும். நானாவது போறேன். மெதுவா வாங்க. வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. விழுந்து பல்ல உடைச்சுக்க பிரியா இல்லையா பாரு. சரளாண்டி உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப அவங்க கண்டிஷன் ஸ்டேபிளா தான் இருக்கு. பல்ஸ் அண்ட் பிபி கூட நார்மலா தான் இருக்கு. அவங்களுக்கு நினைவு திரும்பினாதான் மற்ற விஷயங்களை சொல்ல முடியும். இவங்க ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்ல இதையே கண்டினியூ பண்ணுவீங்களா? இப்ப டாக்டர் வந்துருவாரு. அவர் வந்துதான் இந்த மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணணுமா இல்ல சேஞ்ச் பண்ணணுமான்னு சொல்வாரு. நான் போய் டவல்ஸை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வரணும். அது வரைக்கும் நீங்க கொஞ்ச நேரம் இங்க இருக்க முடியுமா? ஏன்னா அபி சார் இவங்களை தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஷூர், நான் இருந்து பாத்துக்கிறேன். நான் இப்போ வந்துடுறேன். தேங்க்யூ. யூ வெல்கம். இவங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் அப்புறம் வந்து பார்க்கறேன்.
இவங்க செத்துட்டாங்கங்கிற நியூஸ் வரும். அதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து நான் பார்ப்பேன். ஒருத்தவங்களை கொலை பண்றதுக்கு இவ்ளோ ஈஸியான வழி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. யாருக்கும் சந்தேகம் வராது. ஆனா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நர்ஸ் அந்த பாட்டில செக் பண்ணி பார்த்துட்டானா? இல்ல தனு, நல்லதா தான் யோசிக்கணும். அப்பதான் நல்லது நடக்கும். திடீர்னு இப்படி பின்னாடி வந்து நின்னு என்ன பயமுறுத்திட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீ என்னமோ மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருந்த, காதுல கேக்கல, என்னன்னு கேக்கலான் தான் நான் பின்னாடி வந்து நின்னேன். அப்படின்னா நீங்க ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா? இல்ல, ஒட்டு கேக்கலான்னு முயற்சி தான் பண்ணேன். அது சரி, நீ இப்படி சரளா ஆண்டி ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு முன்னாடி நின்னு என்ன புலம்பிட்டு இருந்த? அத பத்தி உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஹலோ தனு மேடம், இது நான் வாழ வந்திருக்கிற புகுந்த வீடு, என் வீடு. இங்க என்ன நடந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இந்த ஃபேமிலில யாருமே பிரைவசிக்கு மரியாதை கொடுக்கவே மாட்டீங்களா? இவ்ளோ பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தா மட்டும் போதாது, மத்தவங்க பிரைவேட் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? நல்ல கதையா இருக்கே. இவ்ளோ பேச தெரிஞ்சவ தனியா ஒரு ரூம்ல போய் புலம்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு வெளியே நின்னு இப்படி புலம்புவியா? அத நான் பாப்பேனா? என்னடா புள்ள தச்சி பொம்பளை இப்படி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்காளேன்னு கேட்டா அது உனக்கு தப்பா தெரியுதா? எல்லா நேரம் தான். நீ என்ன யோசிச்ச, என்ன புலம்பிக்கிட்டு இருந்தானே எனக்கு நல்லாவே தெரியும் தனு. சொல்லட்டுமா? நீ சரளாண்டி கதைய எப்படி முடிக்கலாம் தானே யோசிச்சுக்கிட்டு இருந்த. சொல்லு தனு. உங்களுக்கு யார் அப்படி சொன்னா? நான் ஏன் உங்களுக்கு கொலை பண்ணணும்னு நினைக்க போறேன்? அதுக்கான பதில் உனக்கே தெரியுமே. அந்த வேலையை இப்ப பண்ணலன்னா அப்புறம் எப்ப பண்ணுவ? நான் சொல்றத நல்லா கேளு தனு. இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ். இங்க அக்கம் பக்கம் சுத்தி யாரும் இல்ல. நான் இந்த கதவுக்கு வெளியில நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ நேரா ரூம்குள்ள போயிட. தலகாணியை எடுத்து சரளாண்டி மூக்கு மேல வச்சு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி பொடி. மூச்சு விடுற சத்தம் கூட கேட்காது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டை போட்டுட்டு இருக்கோம். வந்து பஞ்சாயத்து பண்றியா? சாரி, நான் நாட்டாமலாம் இல்ல. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேருக்கு தான் வேற வேலை இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் டைம் இல்ல. நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்க தான் வந்தேன். நீங்க இப்ப நின்றுட்டு இருக்கிற இந்த ஏரியா இது நோ என்ட்ரி. யார் இங்க நின்றுட்டு இருந்தாலும் அவங்கள உடனே சுட்டு தலை சொல்லி ஆர்டர். இப்போ நீயும் தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அப்படின்னா துப்பாக்கி எடுத்து நீயே உன்னை சுட்டுக்க. ஐயோ அண்ணி, நான் சொல்ல வரத முழுசா கேளுங்களேன். அக்காவோட இந்த ஆர்டர் வெளியாளுங்களுக்கு மட்டும்தான். அப்போ இந்த வீட்டை சேர்ந்தவங்களுக்கு என்ன? இந்த வீட்டை சேர்ந்தவங்களுக்கு வேற தண்டனை. இந்த வீட்டை சேர்ந்தவங்க ஆர்டரை மீறி இங்க நின்றுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டி வரும். அதுவும் ஆலியாவோட. ஏய், ஒரு நிமிஷம். ஆலியாவோடயா? என்ன சொல்ற? உனக்கு விஷயம் தெரியாதா? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆலியா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க திரும்ப வந்துட்டாங்க. இப்ப அவுட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்காங்க. என்ன? ஆலியா வெளியில வந்துட்டாளா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அவங்க கூட உங்களை மதிக்கல. பாத்தியா, எண்ணத்தோட சேர போயிடுச்சு. அபி, நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உன் மனசை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? நீ இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியல. இந்த விஷயத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்காத ப்ளீஸ். பிரபா சொல்றது உண்மைதான். ஆலியா எப்படியும் ஜெயிலை விட்டு வெளியில வந்துருவான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் மேல ஃப்ராட் கேஸ் தான் இருக்கு. அதனால அவளுக்கு பெயில் கிடைச்சதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. அது மட்டும் இல்லப்பா, அவ வெளியில தங்கறதுக்கு அவளுக்குன்னு வேற எந்த இடமும் இல்ல. அதனால அவ இங்க வராம வேற எங்க போவா சொல்லு?